பல பேருக்கு நடிகர் அஜித் வந்து ரோல் மாடலா இருக்காரு. நடிகர் அஜித்துக்கு ரோல் மாடல் யாருன்னு பார்த்தா அயர்டன் சென்னா. இவர் வந்து என்னன்னா பிரேசில்ல கவுபாலா நகர்ல ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். சென்னா 4 வயதா இருக்கும் போதே கார்களின் மீது வந்து அலாதி பிரியம் கொண்டவர். 7 வயதான போது தந்தையின் பண்ணையில வந்து ஜீப் ஓட்ட வந்து கத்திருக்காரு. 13 வயசுலயே வந்து கார்ட் ரேஸ்ன்ற மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பந்தயத்துல வந்து கலந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய காரை வடிவமைச்சது அவருடைய தந்தை தான். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, கார்ட் ரேஸ்ல வந்து போட்டியிட்ட எல்லாருமே வந்து அவரை விட வந்து வயது மூத்தவர்கள். 17 வயதுல தென் அமெரிக்காவின் கார்ட் ரேஸ்ல சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. 5 முறை கார்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துகிட்டு 2 முறை 2வது இட சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து வென்றிருக்காரு. ஸ்டேஜ்ல அவர் வந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்றாரு. கார் ரேஸ்ல தன்னுடைய 21ஆம் வயது அழிக்க முடியாத தடம் பதிக்கிறாரு. பல வெற்றி முத்திரைகளை வந்து பெறாரு. குடும்ப பிசினஸ் கவனிச்சுக்கிறதுக்கு அவருக்கு குடும்பத்துல இருந்து நிறைய அழுத்தம் ஏற்படுது. அழுத்தத்தை தாங்க முடியாம அவர் ஊருக்கு திரும்ப போறாரு. ஊருக்கு திரும்ப போனாலும் அவருடைய மனசு எல்லாம் கார் ரேஸ்ல இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவர் திரும்ப வந்து கார் ரேஸே போறதுன்ட்டு முடிவு பண்றாரு. சோ அதன்படி வந்து அவர் திரும்ப வந்து இங்கிலாந்துக்கே போறாரு. 1982ஆம் ஆண்டுல நடைபெற்ற போட்டியில அந்த வருஷத்துல மட்டும் 17 போட்டிகள்ல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 1984ல அவருடைய ரேசிங் பயணத்துல வந்து ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி ஏற்பட்டது. 24 வயதிலேயே ஃபார்முலா 1 கார் பந்தயத்துல கலந்து கொள்ளும் அளவுக்கு வந்து தன்னுடைய தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில 1988, 1990, 91 இந்த 3 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா 1 கார் பந்தயத்துல சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்காரு. 1994ஆம் வருடம் மே 1ஆம் தேதி எதிர்பாராத விதமா கார் பந்தயத்துல மரணம் அடைகிறாரு. அப்ப அவருடைய வயது வந்து 34. அவருடைய உடல் வந்து பிரேசிலுக்கு மே 4ஆம் தேதி கொண்டு வரப்படுது. மே 5ஆம் தேதி வந்து இறுதி உலகத்துல 5 லட்சத்துக்கும் குறையாத மக்கள் வந்து பங்கேற்கிறாங்க.